உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. சார் வெள்ளி வந்து நல்லா புடமிடப்பட்டுருச்சு அப்படின்னு எப்படி சார் நீங்கள் ஃபைனலாக போதும் புடமிட்டாச்சு அப்படின்ற முடிவுக்கு எப்படி சார் வருவீங்க அப்படின்னு கேட்டானா கூட ஒருத்தன். இவன் சொன்னானா, அதை பார்க்குறப்ப என் மூஞ்சி அங்கே தெரியும் அப்படின்னானா, என் முகம் அங்கே தெரிஞ்சிருச்சுன்னா வெள்ளி சுத்தமாயிருச்சுன்னு அர்த்தம். அப்படி தான் கர்த்தர் சொல்லுவார், என் முகம் அவனுக்குள்ளே தெரிஞ்சிருச்சுன்னா ஆள் சரியாயிட்டான். கையை தட்டிக்கும் அது அவருக்கு ஆமென். ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், தேவனுடைய வார்த்தையில் வளருங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களுடைய குணங்களையும் உங்களுடைய வாழ்க்கையும் சூழ்நிலையும் மாற்றக்கூடியது. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை கேட்க கேட்க நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியதாய் அந்த வார்த்தை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும்போது, அந்த வார்த்தைகள் கிரியை செய்யும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய கேரக்டர்ஸ் ரெசிப்ரோகேட் பண்ணோம். அதாவது அன்புக்குரியவர்களே, பெரோயா பட்டணத்தார் தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தார்கள். ஆகையால் அவர்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். கேரக்டர் மோல்டிங் ரொம்ப முக்கியமானது. கிருபை பழைய ஏற்பாட்டில் யாருக்கு இல்லாத மிகப்பெரிய பாக்கியம். புதிய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு வேதம் வாக்கு பண்ணுகிறது. We are the partakers of his divine nature. ஸோ பழைய ஏற்பாட்டு எந்த பக்தர்களுக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னவென்றால், அவருடைய தெய்வீக சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய் ஆகும்படிக்கு தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஸோ எத்தனை வருஷ கிறிஸ்தவர்கள் என்பது எதை பொறுத்தது என்றால், எவ்வளவு நமக்குள்ளே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிற என்பது தான் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி பெந்தேகோஸ்தே தோற்று போன இடம் மாற்றங்கள் இல்லாதது. அதனால தான் அபிஷேகத்தை வெறுக்கிறவங்க அதிகமாக அவங்க எதை பேசுகிறாங்கன்னா கனிகளை பேசுகிறாங்க. ஏன் அவங்க அபிஷேகத்தை கனிகளை பேசுகிறவங்க வந்து அபிஷேகத்தை பெரிய அளவு மதிக்கிறது இல்லைன்னா, அபிஷேகத்தை நிரம்புறவங்ககிட்ட என்ன இல்லை? கனிகள் இல்லை. they don't have love, they don't have humility, they don't have கம்பேஷன், இரக்கம் இல்லை, அன்பு இல்லை, தாழ்மை இல்லை, கீழ்ப்படுதல் இல்லை. இவளை பார்க்கும்போது அபிஷேகத்தை அவன் என்ன செய்ய மாட்டேன்றான், என்னத்தை நீ இந்த நினைச்சிட்டு ஒன்றும் மாற்றம் இல்லையன்றான். அப்போ அவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே அதாவது கரண்ட்டு சப்ளை வருது, லைட்டுக்கு கொடுக்குறோம், ஃபேனுக்கும் கொடுக்கணும். வெறும் வெளிச்சம் மட்டும் போதாது, நமக்கு காற்றும் தேவையாக இருக்கிறது. கையை தட்டுங்க ஆமென். ஸோ இவைகள் இன்னும் சிறப்பாக அபிஷேகத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு நாம் பயன்படுத்த வேண்டுமே ஒழிய டோட்டலாக அபிஷேகத்தை ஆஃப் பண்ணுறதுக்கு இல்லை. அபிஷேகத்தை சரியான விதத்திலே எல்லா பகுதியிலும் அது கடந்து வரும்படி உதவி செய்ய வேண்டும். ஆகவே வேத வசனத்தை தியானிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்குகிறது. தேவனுடைய சாயலை மறுபடியும் நமக்குள்ளே தருகிறதாய் அது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு வெள்ளியை புடமிடுகிற ஒருவன், சில்வர் ஸ்மித்னா என்பது, அவன் வந்து இந்த வெள்ளியை புடமிட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் பார்க்குறானா, இந்த கரண்டியில் திரும்ப மறுபடியும் புடமிடுறான். 7 முறை கூட நிறையா புடமிடுவான்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ கூட இருக்கிறவன் கேட்டானா, சார் வெள்ளி வந்து நல்லா புடமிடப்பட்டுருச்சு அப்படின்னு எப்படி சார் நீங்கள் ஃபைனலாக போதும் புடமிட்டாச்சு அப்படின்ற முடிவுக்கு எப்படி சார் வருவீங்க அப்படின்னு கேட்டானா கூட ஒருத்தன். இவன் சொன்னானா, அதை பார்க்குறப்ப என் மூஞ்சி அங்கே தெரியும் அப்படின்னானா, என் முகம் அங்கே தெரிஞ்சிருச்சுன்னா வெள்ளி சுத்தமாயிருச்சுன்னு அர்த்தம். அப்படி தான் கர்த்தர் சொல்லுவார், என் முகம் அவனுக்குள்ளே தெரிஞ்சிருச்சுன்னா ஆள் சரியாயிட்டான். கையை தட்டுக்கும் அது அவருக்கு ஆமென். மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். பயங்கரமான வார்த்தை. ஏதோ 1 வருஷம் 2 வருஷத்துல பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நாள் கீழ்ப்படிஞ்சு பார்ப்போம் என்கிற
அளவிலே கீழ்ப்படுகிறவர்கள் அதிக நாள் கீழ்ப்படிய மாட்டார்கள். அவங்க கடைசியில் தோற்று தான் போவாங்க. ஆனால் என்ன நடந்தாலும் கீழ்ப்படியணுன்ற முடிவுக்கு வராமல் பாருங்க, கையை தட்டுங்க. டைமை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் கீழ்ப்படியும் போது அது ரொம்ப நாளைக்கு ஓடாது. நான் சொன்னேன், சார் பொறுத்து பார்த்தேன் சார், அதுக்கு மேலே தான் சார் வெடிச்சிட்டேன்றான். நீவே என்ன சொல்கிறேன், அந்த பொறுத்து பார்க்குறீல, அது வரைக்கும் வந்தது பொறுமை இல்லை, அதுக்கு மேலே நீ பொறுக்கிற பாரு, அங்கே தான் பொறுமையை ஸ்டார்ட் ஆகுதுன்றான். லீகனி சொன்னா ஸ்டார்ட் வென் பெயின் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னா. லீகனி என்ன சொன்னா, நீ வந்து என்ன பண்ணுற, எக்ஸசைஸ் பண்ணுற, ஜிம்மில் போய் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற. அப்போ இவங்க என்ன செய்வாங்க, வந்து 1 2 3 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி வலித்த உடனே 7 நிப்பாட்டுவாங்கல்ல. லீகனி என்ன சொல்கிறான், மிஸ்டர் வேர்ல்டு அந்த வலிக்க ஆரம்பிக்குதுல 7, அப்போ இருந்தால் 1ன்றான், அதுக்கப்புறம் தான் 2, அதுக்கப்புறம் தான் 3. கவுண்ட் ஸ்டார்ட் வென் பெயின் ஸ்டார்ட்ஸ் அப்படின்றான். ஜிம்முக்கு போகிறவங்களாம் தெரிஞ்சு வச்சுக்காங்க, வலிச்சொன்று விட்டுறக்கூடாது, வலிச்ச பிறகு தான் ஆரம்பிக்கணும். பொறுமை என்பது நம்மளால் முடியாதப்ப நிப்பாட்டுறோம்ல, முடியாதப்ப தான் ஆரம்பிக்குது. கையை தட்டு. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.